ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய பேர் முடி ரொம்ப கொட்டுது, எனக்கு முடி அடர்த்தியாக வளர மாட்டேங்குது, நீளமாக வளர மாட்டேங்குது, பொடுகு நிறையா இருக்குதுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 100% எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுங்க. இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு தடவையிலே முடி வெட்டக்கூடிய அளவுக்கு வளரும்னு சொல்லக்கூடிய பொய் வீடியோ கிடையாதுங்க. இது 100% உண்மையான வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருளோட மருத்துவ குணம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவானதுங்க. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் அல்லது 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே கூடிய தன்மை இருக்கிறது நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஸோ சுத்தமான தேங்காய் எண்ணெயாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். 50 ml அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். 1 லிட்டர் அல்லது 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் போதுமானது. முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே தேங்காய் எண்ணெயில் நிறைஞ்சிருக்குது. இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உடம்பு ரொம்ப சூடாகும் போது முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் நம்மளுடைய தலைமுடியை மட்டும் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஸ்கின்னு, வேர் கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கும். அதே மாதிரி தலை சுத்தமாக இல்லாமல் அசுத்தமாக இருந்துச்சு, அழுக்காக இருக்குது அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஈரு, பேனு, இந்த பொடுகெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இந்த வேப்பெண்ணெய் கம்ப்ளீட்டாக நமக்கு க்யூர் பண்ணும். வேப்பெண்ணெய் முடி உதிர்வை தடுத்து வேர்க்கால்களை ஸ்ட்ராங் ஆக்கி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்குது. ஸோ வேப்பெண்ணையும் 50 ml அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். மெயினாக வேப்பெண்ணெய் ஈரு, பேனு, பொடுகு இல்லாமல் பார்த்துக்கும். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம 50 ml அளவுக்கு இது கூட சேர்த்துக்க போகிறோம். கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய் உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய தலையும் சூடாகாமல் பார்த்துக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இது அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. இதை தொடர்ந்து தடவிட்டு வரும்போது சொட்ட தலையில் கூட முடி வளர்றதை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெயில் அவ்வளோ பயன்கள் இருக்குது. பெரும்பாலும் நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது தலைக்கு தடவலாமா அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்குது. சில பேருக்கு ஜீன் வழியாகவே முடி வளர்ச்சி இல்லாதவங்களா இருப்பாங்க, அல்லது முடி கொட்டக்கூடியதாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இது பார்த்தீங்கன்னா நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான முடி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம முடி அடர்த்தியாகவும் நீளமாக வளர்றதுக்கு என்னவெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய முடி பார்த்தீங்கன்னா நல்ல அடர்த்தியாகவும் நல்ல நீளமாகவும் வளர ஆரம்பிச்சிடும். முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் 50 ml நல்லெண்ணெய், 50 ml விளக்கெண்ணெய், 50 ml வேப்பெண்ணெய், 50 ml கடுகெண்ணெய் இப்படின்னு 5 விதமான எண்ணெய் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இது கூடவே விட்டமின் இ கேப்சூல் நம்ம சேர்க்க போகிறோம். இது உங்களுக்கு எல்லா விதமான மெடிக்கல் ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஒரு கேப்சூலோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹2 அல்லது ₹3 ரேஞ்சுக்கு இருக்கும். இதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இது உங்களுடைய ஸ்கின்னுக்கு கூட ரொம்பவே நல்லது. முழுக்கவே பார்த்தீங்கன்னா இயற்கையானது. ஸோ இந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தாது. இதுலேருந்து ஒரு 4 கேப்சூல் நம்ம கட் பண்ணிவிட்டு அதோட ஆயிலை மட்டும் நம்ம இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே சேர்த்துருக்கக்கூடிய எல்லா எண்ணெயுமே ரொம்பவே நல்லதாக இருந்தால் கூட நம்மளால் தனித்தனியாக நம்ம இதை தலையில் தேய்க்க முடியாது. இப்போ நம்ம விளக்கெண்ணெயை மட்டும் தனியாக தேய்க்கிறோம் அப்படின்னும் போது உடம்பு ரொம்பவே குளிர்ச்சி ஆகிடும். அதே மாதிரி வேப்பெண்ணெய் மட்டும் நம்ம தனியாக தேய்க்கும் பொழுது அதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி கசப்பு தன்மையுடையதாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக தேய்க்கிறதுக்கு ரொம்பவே நார்மலான எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுறலாம். எல்லா எண்ணெயுமே நமக்கு நல்லா கலந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனுடைய சத்துகளும் பார்த்திங்கன்னா இது எல்லா எண்ணெய் கூடயும் நல்லா கலக்கணும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா ஷேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் நுரைச்சிருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நுரையெல்லாம் அடங்கி நல்லா தெளிவாயிடும். நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் அல்லது 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் மற்ற எல்லா எண்ணெயுமே நம்ம 50 ml அளவுக்கு சேர்த்தாலே போதும். 2 மாதத்துக்கு அல்லது 3 மாதத்துக்கு வர மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலையோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ஸ்மெல்லோ அல்லது பேட் ஸ்மெல்லோ எதுவுமே வராது. நார்மலாக தான் நம்ம எப்போதுமே தேய்க்கிறது போல் இருக்கும். 1/2 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெயில் நான் இது கலந்துருக்கனால கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே நீங்கள் 1 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெயில் இந்த எண்ணெயெல்லாம் கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் மாதிரி தாங்க இருக்கும். இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் வேணால் யூஸ் பண்ணலாம். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நைட்டில் நீங்கள் எண்ணெயை நல்லா ஸ்கேல்பில் அந்த வேர்லெலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடி நல்ல அடர்த்தியாக நல்ல நீளமாக ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரியே உங்களுடைய முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட் தாங்க. நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் சாப்பிடணும், அதே நேரத்தில் மனசையும் மைண்டையும் ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடி உதிரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்.
வாழ்க்கையில் எல்லாருக்குமே எப்போதுமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறத கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் நீங்கள் ரெகுலர் எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை தலை குளிப்பீங்க இல்லையா, அந்த சமயத்தில் லைட்டாக வந்து இந்த எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு வேர்லெல்லாம் படுற மாதிரி நீங்கள் நல்லா தடவிட்டு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ பேர் ரொம்ப முடி கொட்டுதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நார்மலா வந்து ஒரே நாள்ல முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் வீடியோ கிடையாது. இது 100% உண்மையான வீடியோ. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல சூப்பரான புத்தம் புது டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.